பாக்டீரியா வகையொன்றின் மூலம் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கான புதிய பரீட்சார்த்த ஆய்வுகளை ராகம வைத்திய பீடம் முன்னெடுத்துள்ளது. கடந்த 7 மாதங்களுக்குள் நாட்டில் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட 45,000 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 26,000க்கும் அதிகமானோர் நோயாளர்களாக இனங்காணப்பட்டுள்ள பின்னணியிலேயே இவ்வாராய்ச்சி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரியாவினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இம்முறையின் மூலம் இனங்காணப்பட்ட விசேட பிழையொன்றின் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும் வால்பாச்சியா எனும் பெயருடைய பாக்டீரியாவை பரிசோதனை குழாயினுள் உருவாக்கப்படும் நுளம்புகள் மீது செலுத்தி சூழலுக்கு விடப்படும் செயற்பாடு இடம்பெறுகின்றது. இவ்வாறான நுளம்புகளை கண்டுகொள்ளும் பொருட்டு அவற்றின் மீது வர்ணம் பூசப்படுவதுடன் ஆண் நுளம்புகளுக்கு மாத்திரமே இந்த பாக்டீரியா செலுத்தப்படுகின்றது. இதேவேளை உலகளவில் இதுவரை 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த செயற்திட்டத்தை அணுசக்தி முகவர் அமைப்புடன் இணைந்து முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 100 லட்சம் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்படும் இந்த செயற்திட்டமானது வெற்றி பெற்றால் 2 வாரங்களுக்கு ஒருமுறை நுளம்புகளை சூழலுக்கு விடுவிக்க வேண்டி ஏற்படும். ஊசி மருந்துகளின் மூலம் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் இன்னும் வெற்றியளிக்காத நிலையிலேயே இவ்வாறான முறைமை தொடர்பில் நிபுணர்களின் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும்.